ஹாய் ஃப்ரெண்டு, நான் தான் உங்கள் உமா முருகன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இன்றைக்கி வந்து கார்த்திகை 1. கார்த்திகை 1 வந்து இன்றைக்கி என் பையன் வந்து மாலை போட்டிருக்கான். ஸோ அதனால் வந்து நம்ம இன்றைக்கி சாப்பாடு செஞ்சு மதியம் விரதம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு செய்ய ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி ஒரு சமையல் வீடியோ தான் போடுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட். வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற நபராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட், நம்ம ஒரு சாம்பார் வச்சாச்சு. சும்மா அடுத்து தான் வந்து ஒரு ரசம் ஒன்று வச்சாச்சு. பொரியல் பண்ணலாம்னு சொல்லிட்டு பீட்ரூட் வந்து சீவி வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட், நம்ம வந்து சாம்பார் கொதிச்சிருச்சு. ஸோ நம்ம அதை வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. நம்ம மாற்றி வச்சாச்சு. நம்ம அடுத்ததான் வந்து ரசம் நம்ம வந்து இன்னொரு அடுப்பில் ரசம் வச்சுருந்தோம். ஸோ நம்ம ரசத்தையும் வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சாச்சு. ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட், சாம்பார் ரசம் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் இருக்கா சொல்லுங்கள். ஆனால் சாப்பிட்டு பார்த்தா தானே தெரியும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம தான் வந்து பொரியல் பண்ணுறதுக்காக நம்ம காய் வதக்கிறதுக்காக வந்து ஒரு வெங்காயம், தக்காளி, 4 பச்சை மிளகாய், தேவையான அளவு எண்ணெய், கடுகெல்லாம் போட்டு நம்ம வந்து வதக்கிட்டுருக்குறோம். ஸோ இது வதவட்டும் ஃப்ரெண்ட். ஓகே ஃப்ரெண்ட், நல்லா வதவிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ வதவி இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம இப்போ இதை வதக்கியாச்சு. நம்ம அடுத்து தான் வந்து சீவி வச்சுருக்கேன் அந்த பீட்ரூட் கிழங்கு நம்ம வந்து இதில் போட்டுடலாம். பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ வதவி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம சீவி வச்சுருக்கேன் இந்த பீட்ரூட் கிழங்கு இது கூட சேர்த்துக்கிறேன். ஸோ கொஞ்சோண்டு சால்ட்டு உப்பு சேர்த்துக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோ பண்ணிக்கிட்டே நம்ம வந்து பீட்ரூட் கிழங்கை வந்து வதக்க முடியல. ஸோ நான் அதனால் செல்லில் கீழே வைக்கிறேன். நம்ம வந்து வதக்கிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட், நம்ம வந்து வதக்கிறத காமிச்சிட்டோம் பாருங்கள். நல்லா வதக்கியாச்சு. இது நல்லா வதவிட்டோம். ஸோ அடுத்ததாக வந்து நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை ஊறுக்காய் கொஞ்சம் அரைச்சிருந்தேன். ஸோ கருவேப்பிலை ஊறுக்காய் கொஞ்சம் தான் அரைச்சிருக்கேன். ஸோ தேவையான எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருவேப்பிலை ஊறுக்காய் அரைச்சி வச்சுருக்கிறேன். ஸோ அடுத்ததாக நம்ம வந்து சாப்பாடும் அடித்தாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட், சாப்பாடு வடித்து வச்சாச்சு. ஸோ அடுத்ததான் வந்து நம்ம வந்து பாயாசம் கொஞ்சம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாயாசத்துக்கு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் நாள் நம்ம வந்து பாயாசம் தான் வைக்கிறோம். ஸோ நல்லா வெந்துடுச்சு, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட், நல்லா பாயாசம் வந்து நல்லா வெந்துடுச்சு. சேமியாவும் போட்டுட்டேன், ஜவ்வரிசியும் போட்டுட்டேன். ஸோ எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. நம்ம இது கூட வந்து இப்போ பால் சேர்த்துக்கலாம். பால் ஒரு பாக்கெட் ஊற்றிட்டேன். ஸோ கொஞ்சம் தான் வச்சுருக்கேன். ஸோ வீட்டில் வந்து 3-4 பேர் தான் இருக்கும். ஸோ 4 பேர் சாப்பிட்றதுக்கு அளவுக்கு கொஞ்சம் தான் பாயாசம் வச்சுருக்கேன். ஸோ பாயாசம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். பாயாசம் நல்லா கொதிச்சிடுச்சு. ஸோ அடுத்ததாக வந்து அப்பளம் பொரிச்சிக்கலாம். ஸோ அப்பளம் பொரிக்கிறேன். ஆளுக்கு 2 அப்பளம் தான் பொரித்தேன். வீடியோ எடுத்துக்கிட்டே வந்து அப்பளம் பொரிக்கிறத காமிக்கிறது கஷ்டமாக இருக்குது. அப்பளம் பொரிக்கிறத கூட காமிக்க முடியல. ஸோ இன்னும் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட், நான் வந்து அப்பளம் பொரிச்சாச்சு. ஸோ நம்ம என்னென்ன வந்து சமைச்சிருக்கோம், என்னென்ன செஞ்சு வச்சுருக்கோம் சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம ஒரு அப்பளம் பொரித்து வச்சுருக்குறோம். சாப்பாடு, பீட்ரூட்டு கிழங்கு, சாம்பார், ரசம், கருவேப்பிலை ஊறுக்காய், பாயாசம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட். ஓகே ஃப்ரெண்ட், பாய்.